கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஒரு லெமனோட ஒரு இது ஃபில் பண்ணி சூப்பர்வா இருக்கு. சோ இத வந்து இட்ஸ் ரெடி டு சர்வ். ரெடி. இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஃபுல்லா பண்ணி வெச்சிட்டோம்னா லைக் நெக்ஸ்ட் டே இன்னும் டேஸ்டியா இருக்கும். ஆமா, அந்த லெமனோட எசன்ஸ்லாம் நல்லா அது இறங்கி அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க குடிக்க யூ வில் ஸ்டார்ட் லைக்கிங் இட் மோர். இமிடியேட்டா குடிக்கறச்சோ யூ வாண்ட் நோ தி டேஸ்ட். அப்படியே சிப் பண்ணி லைக் how you drink like sodas அந்த மாதிரி. வெரி டேஸ்டி இது. ஓகே. ஸோ மேம் சொன்னாங்க யூஎஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது இப்போ ஐஸ் டீ வந்து அங்கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது எப்படி ஃபேமஸ் ஆச்சுங்கிற அந்த ஸ்டோரி கூட சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே நம்ம ஊர்ல ஃபேமஸ் பண்ணலாம். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஐஸ் டீ வாவ், இது எப்படி இருக்குன்னா அழகா ஒரு சில்லுன்னு லெமன் ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கு. பிகாஸ் நம்ம டூ மச் ஆஃப் டிகாஷன் வந்து சேர்க்கல, குறைச்சல் தான். 2 டீ பேக்ஸ் தான். ஆமா, அண்ட் மோர் ஆஃப் லெமன், ஒரு மைல்டு டிஞ்ச் இருக்கும் ஐஸ், ஐ மீன் டீயோட ஃப்ளேவர், அவ்வளவுதான். ஸோ தட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. அந்த ஈவன் டீ பிடிக்காதவங்க, டீ லைக் பண்ணாதவங்க கூட இதை லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அந்த டீயோடைய அந்த ஃப்ளேவர் அந்த ஒரு இது இல்லை. அண்ட் லெமன் அண்ட் மின்ட் எந்த அளவுக்கு நீங்க வந்து புதினா இலைகளை சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியா. ஆமா, அந்த டாமினேட்டிங் ஃப்ளேவர் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை ஆட் பண்ணுங்க. ஒருவேளை அது பிடிக்கலன்னா லெமனோட ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியா இருக்கலாம், இல்ல அது பிடிக்கும்னா ரெண்டுமே நீங்க வந்து ஈக்குவலாவோ இல்ல மின்ட் ஜாஸ்தியாவோ ஆட் பண்ணிக்கலாம். ஆமா, சூப்பர் மேம். அண்ட் இதோட ஹைலைட் வந்து the way you serve. சூப்பர்வா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஐசியை ட்ரை பண்ணி பாருங்க. சம்மருக்கு வந்து ஒரு நிறைய நம்ம விதவிதமான மில்க் ஷேக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்மூதிஸ்லாம் பார்த்துருக்கோம். அதில் இது வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த மின்ட் ஐஸ் டீ சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மெகா டிவி எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வித்தியாசமான டிஷ்ஷஸ் செய்ய தெரியும்னா நீங்களும் பங்கு பெறலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை தெளிவாக எழுதி அதோட உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃப், உங்கள் வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனக்கு மெகா டிவிக்கு அனுப்புவீங்க. கண்டிப்பாக உங்களோட சமையலும் இந்த ருசியில் இடம்பெறும். இப்போ பெண்கள்.com நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம். பெண்கள்.com சிறிது இடைவேளைக்கு பின் தொடரும்.